ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம காந்திநாத ஐயப்பன் கோயில கூட்டு பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கு. இறை வழிபாடு மட்டும் இல்லாம பொது வழிபாடு நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம் பக்தர்கள் உதவினால. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு என்ன நாள்னா உலக ரத்த தான கொடையாளர்கள் தினம். அதாவது மனமும் வந்து எதை நாம கொடுக்கிறோமோ அந்த தேவைகள் நம்மளுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அன்னதானம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவில்ல பிரதானமா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அன்னதானத்துக்கூட சிறப்பானது இந்த ரத்த தானம், நிறைய சோசியல் ஆக்டிவிஷன், அதாவது என்ன நம்மளால முடியுமோ இந்த மனித பிறவியை முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யறதுக்கான ஒரு பிறவி. இந்த பிறவி கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது நிறைய பேருக்கு நல்ல காரியங்களை செய்யறதுக்காகவும், கெட்டது எது நல்லது எது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விலகி கெட்டதுட்டு விலகியும் நல்லது கிட்ட இருந்து சேர்ந்துட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த பகவானை நம்ம படைச்சிருக்கிறார். நிறைய குழந்தைகள் இன்னைக்கு பிளட் கிடைக்காம இந்த தலசீமியாங்கிற ஒரு பெரிய பிரச்சனையினால அவதிப்பட்டு இருக்கிறாங்க. இந்த தலசீமியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ள உணர்வான நோய். இது ரத்த சம்பந்தப்பட்ட நோய். ஒரு குழந்தைக்கு பெண்களுக்கு தான் மிக அதிகமா வருது, அதுக்கப்புறம் கம்மியா தான் ஆண்களுக்கு வருது. சின்ன குழந்தைகள் 2 வயசுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளட் கிடைக்காதனால அந்த குழந்தைக்கு சில நேரம் இறந்து போற சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் மாசம் அந்த குழந்தைக்கு 2 யூனிட் பிளட் தெரிஞ்சதுல 1 யூனிட் இல்ல 2 யூனிட் தேவைப்படுது குழந்தைக்கு. அதை கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம கோவில் சார்பா தர்மசாஸ்திரா ரத்த தான சேவா குழு ஆரம்பிச்சு ட்ரஸ்ட் சார்பா நிறைய இடத்துல இந்த சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கோம். இப்படிக்கு நாங்கள்னு சொல்லி போட்டு ஒரு ஷார்ட் பிலிம்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதை பாருங்க கோவில்ல ப்ரொடக்ஷன் பண்ணி இன்னைக்கு நிறைய முக்கியமான நிறைய இந்த ரத்த சொந்தங்கள்னு சொல்லுவோம். ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு இல்லாம நிறைய பேர் வந்து விஐபில உட்காந்துருக்காங்க. நிறைய ரத்த தானம், விஐபி கிடையாது, நிறைய ரத்த தானம் பண்றவங்க, நிறைய ரத்தம் சோசியல் ஒர்க் பண்றவங்க வந்திருக்காங்க. இது நம்ம கோவில் மூலியமா நடக்கிறதுல நம்ம டீமுக்கும் பெருமை. நம்ம உண்மையாவே நம்ம பகவானுடைய அனுகிரகத்தினால நிறைய நல்ல காரியம் நடந்திருக்கிறதுனால நம்மளும் இதுல பங்கு பெற்றோம். அதே மாதிரி அன்னதானம் ஒரு மனுஷனுக்கு, அதாவது மனம் அறிந்து ஒரு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவோம். அன்னதானத்துடைய அருமை சொல்ல வேண்டிய அவசியம். பசி வந்தா தெரியும், பசி வந்தா 10 மறையும் பறந்து போகணும்னு சொல்லுவாங்க. இந்த பசியினுடைய கொடுமை யாருக்குமே எந்த ஜீவராசியில் வரக்கூடாதுன்னா இந்த அன்னதானத்தை கையில் எடுத்து டெய்லியும் போடணும்னு ஆசை இருந்தாலும் கூட சில நிதி பற்றாக்குறை கடவுளுடைய அனுகிரகத்தினால வாரம் 2020 இருந்து கோவிட்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் முகம் தெரியாத ஆட்கள் கடல் கடந்தும் கூட நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க இந்த அன்னதானத்துக்காக. அவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பமும் அவங்களோட தொழிலும் அவங்களோட மனசு நிம்மதியும் அவங்க குழந்தைகளும் ரொம்ப நல்லா இருக்கணும் பகவானை வேண்டிக்குவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எப்படின்னா இந்த நீராஞ்சனம். சபரிமலைக்கு போனவங்களுக்கு தெரியும், சபரிமலையில நீராஞ்சனம் ஒவ்வொரு பூஜை நடக்கும் போது நீராஞ்சனம் முதல்ல போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்ததே வேலை பூஜைகள் ஆரம்பிப்பாங்க. தடைகளை தகர்க்கக்கூடிய சக்தி இந்த நீராஞ்சனத்துக்கு இருக்குது. என்னங்க ஒரு தேங்காய் உடைச்சு நெய் ஊத்துனா ஒரு எண்ணெய் ஊத்துனா தடைகள் தகர்ந்துருமா? நம்பிக்கையே பலம். கடவுளோட ஆத்மார்த்தமா அங்க பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். சத்தியமான 98ஆம் படி மேல் வாழும் ஸ்ரீ தர்மசாஸ்திரா உயிரோட்டமாக ஜீவகாரணி ஜீவனோட அந்த ஜீவனுடைய பாவியினோட அவரை உட்கார்ந்துக்கிறார். மனசு அவருடைய அதாவது ஐக்கியப்படணும். உண்மையா அவரோட இணைஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆத்மார்த்தமா அவருடைய அற்புதமான அவருடைய ஈடுபாடோட கொண்டையினால் பேசுகின்ற தெய்வம் ஸ்ரீ தர்மசாஸ்திரா. அதனாலதான் எந்த கடவுளுக்கும் இல்லாத, எந்த கடவுளும் கம்மியானது, எல்லா கடவுளும் உயர்ந்த கடவுள். ஆனா எல்லாத்தோட ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஏன் அவருக்கு பேர் வந்ததுன்னா எது தர்மமோ எது நியாயமோ அதை பார்த்து வழங்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறதுனாலதான் அவர் தர்மசாஸ்திரம் வந்தார். எல்லா கடவுளுக்கும் பிடித்தமான கடவுள் கடைக்குட்டி கடவுள் ஸ்ரீ ஐயப்பன். அதனால இவர்கிட்ட வேண்டினால் சகல தெய்வங்கள்ட்ட வேண்ட மாதிரி அர்த்தம். அதே மாதிரி நம்ம கிட்ட மகாமேரு வச்சிருக்கோம். கீழே மகாமேரு ஸ்ரீ சக்கரம். எந்த கடவுளை பிரதிஷ்டை பண்ணாலும் அந்த மகாமேரு வைக்காம கடவுளை பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க. அவளோட வைப்ரேஷன், அதாவது இருக்கிற இரிடியத்தை எல்லாம் உள்ளுக்குள்ள இழுத்து சக்தியாக வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மகாமேருக்கு இருக்குது. மகாமேருங்கிறது ராஜராஜேஸ்வரின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜராஜேஸ்வரி தான் நம்ம உள்ள வச்சிருக்கிறோம். ஏதோ காசு இருக்குது, நிறைய டொனேஷன் தந்தாலும் வாங்கலைங்க. கடவுளுடைய அனுகிரகம், அவருடைய அனுமதி இல்லாம, அவருடைய அனுமதி இல்லாம வணங்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகாமேரு அத்தனை தெய்வங்களையும், அதாவது பிம்பம் சொல்லுவாங்க, மேல அந்த பிந்துன்னு சொல்லுவாங்க. அந்த பிந்துல தான் ராஜராஜேஸ்வரி குடியிருக்கிறார். எல்லாரும் அஷ்டதிக்கு பாலர்களும் அத்தனை தெய்வங்களும் அந்த இதுக்குள்ள குடியிருக்கு. அவருடைய ஒருமனதாக வேண்டி பகவான் எல்லாருக்கும் அந்த வைப்ரேஷன் கிடைக்கணும். குடும்பத்துல எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கணும். குழந்தை குட்டி எல்லாம் நிம்மதியா இருக்கணும். நோய் நொடி இல்லாம இருக்கணும். வேலைக்கு போனா வேலை செய்யற இடத்துல சந்தோஷம் இருக்கணும். எல்லாருக்கும் தொழில் நல்லபடியா நடக்கணும். அந்த தொழில் நடக்கிறதால தர்மம் நிறைய செய்யணும். பகவானை வேண்டிக்குவோம். நம்ம கூப்பிடுற இடத்துல பகவான் இருந்துட்டு இருக்கிறார். இந்த நீராஞ்சனம் நம்ம கோவில்ல, இந்த கோவில் ஆரம்பிக்கும் முன்னாடி நீராஞ்சனம் போட்டிருக்கோம். ஏதோ விளம்பரத்துக்காக சொல்லணும் இல்லைங்க. நம்ம இந்து சனாதன தர்மம் போடாம எளிமையான பரிகாரம், பெரிய பரிகாரம் கிடையாது, சின்ன சின்ன பரிகாரம். சில பேர் மிகைப்படுத்தி பெருசு காசு பணத்துக்காக பெருசுப்படுத்திறாங்க. எந்த கோவிலையும் மணி மோட்டிவ் இருக்கக்கூடாது, இங்க கடவுள் இருக்க மாட்டார். ஏன் நம்ம அன்னதானம் இந்த 20 வருஷத்துல
இடத்துல இந்த அன்னதானம் எல்லாம் ஏன் இவ்வளவு பெருமையா வந்ததுன்னா இந்த நீராஞ்சனம் ஒரு காரணம். இந்த நீராஞ்சனம் எல்லாம் இப்ப போட்டுருவோம். உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி இங்க போட்ட உடனேயே திருப்பி அந்த நீராஞ்சனத்தை என்ன பண்ணா இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த இடத்துல அந்த யாக குண்டத்துல போட்டு எரிச்சிருவோம். நீங்க எல்லாருடைய கோரிக்கையும் அங்க வந்து என்ன பண்றது, தடைகளை எல்லாம் அங்க எரிச்சு பஸ்பமாக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு இருக்கு. அதனால கடவுள் நம்ம கூட என்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கிறார். கடவுளுக்கு மட்டுமே பயந்து நம்ம கூடிய செய்கிற தொழிலையும் குடும்பத்திலையும் அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும், தொழில் நல்லபடியா நடக்கணும், நோய் நொடி இல்லாத வாழ்வு வேணும். பகவான் என்னைக்கு நம்ம கூட இருக்கிறார், அவர் கூட பயணிப்போம். முடிஞ்ச வரைக்கும் தர்மம் செய்யுங்கள், கர்மம் தொலையும். நம்ம காஞ்சி மகாபெரிவர் சொன்ன மாதிரி பிடியரிசி திட்டம் சமைக்கும் போது நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க பெரிய இடத்துல எல்லாம் ஒவ்வொரு மூட்டை அரிசி வாங்கி தராங்க, ஆயிரக்கணக்கில் செலவு. இதெல்லாம் கிடையாதுங்க. எளிமையான பரிகாரம் என்னன்னா, சமைக்கும் போது ஒரு பிடி அரிசி எடுத்து தனியா வைங்க. இது பொது யாருக்கோ ஒருத்தருக்காக போக போகுது அந்த அரிசி, இது அன்னதானத்துக்கான அரிசின்னு எடுத்து வைங்க. ஐயப்பன் கோயிலேயே தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எங்கெல்லாம் தர்மம் நிறைய நல்லபடியா அன்னதானம் நடக்குதோ உங்களுடைய பங்களிப்பா இந்த மாசம் ஒரு பிடி அரிசி எடுத்துன்னா 3 அதாவது 30 நாள்ல 30 பிடி அரிசி வெயிட் போட்டு பாருங்க, கரெக்டா 2 கிலோ வரும். அந்த 2 கிலோ கொண்டு எந்த கோவில்ல அன்னதானம் நடக்குதோ அந்த கோவில கொடுத்துருங்க. அந்த செய்ய அவங்க யாரெல்லாம் வயிறார சாப்பிட்றாங்களோ நம்ம முன்னோர் செய்த பாவங்களும் நம்ம கர்மங்கள்லாம் கண்டிப்பா தொலைஞ்சிரும். பகவான் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம கூட இருப்பார். தர்மம் செய்யுங்கள், கர்மம் தொலையும். தர்மம் இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனையில இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் வேண்டிக்கங்க. நிறைய பேருக்கு பிளட் கிடைக்கணும், இன்னைக்கு நிறைய நல்ல காரியம் நடக்கணும். சரணம் கூப்பிடுவோம் பகவான மனசோட நினைச்சுக்குங்க. சுவாமியே சுவாமியே பிரபுவே பிரம்மாண்ட நாயகனே பில்லாளி வீரனே வீரமணி கண்டனே சிக்கன பகவானே முக தெய்வமே ஆரண்யமூர்த்தியே வேண்டும் நள்ளி கொடுக்கும் தெய்வமே செய்திருந்தால் மணி தர வேண்டும் பகவானே செய்யாமல் எண்ணத்து தர வேண்டும் பகவானே வரிகர சுதரானந்த சித்தனையனையப்ப